வணக்கம். இன்னும் பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி வந்து பிரியங்காவுக்கு தான் வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரியங்காவுக்கு வந்து ரொம்ப ஆதரவா செயல்படுறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இனிமே எந்த ஷோவையும் தொகுத்து வழங்குறதுக்கு மணிமேகலை கூப்பிட போறதில்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலுமே இருக்கு. மணிமேகலை அத பத்தி பெருசா கவலையே படல. போனா போயிட்டு போகுது. நமக்கு இதனால என்ன பெருசா பாதிக்கப்பட போறோமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இத்தனை வருஷம் அதே சேனல்ல குப்பை கொட்டி இருக்கிறோம் அப்படிங்கிற மாரி இருந்தாலும் இல்ல சன் மியூசிக்ல தான் விஜய் டிவிக்கு வந்தாங்க. விஜய் டிவில வந்து இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. விஜய் டிவினால தான் இவங்க வந்து யூடியூப் சேனல்லே வந்து லட்சக்கணக்கில வந்து ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. விஜய் டிவினால தான் இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. அதுலலாம் அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. விஜய் டிவிக்கு வந்த பிறகு தான் அவங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருந்தது. அதே விஜய் டிவியை விட்டு அவங்க வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி தரப்பில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, அங்கே குக்கு வித்து கோமாளியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கு வித்து கோமாளியில் துரை திவ்யா துரைசாமியும் விடிவி கணேசும் வந்து எலிமினேட் ஆகி போகிறாங்க. எலிமினேட் ஆகி போகும்போது இவங்க வந்து பிரியங்கா வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க இவ்வளோ பெரிய நடிகையாக இருக்காங்க, இவ்வளோ சிம்பிளாக பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா துரைசாமிகிட்ட போய் கட்டி பிடிச்சி பேசுகிறாங்க. அதே போல் வந்து நானும் பிரியங்காவை நிறையா தடவை பார்த்துருக்கிறேன். பிரியங்கா வந்து இவ்வளோ எளிமையாக பழகுறத நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற மணிமேகலையை பெருசாக அவங்க டாமினேட் பண்ணி சில விஷயங்களை வந்து பேசும்போது மணிமேகலைக்கு ரொம்ப கடுப்பாயிருது. என்ன, நம்ம வந்து இங்கே ஹோஸ்ட்டாக இருக்கிறோம், நம்ம பேச வேண்டியதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களே பேசி இவங்களே வழி அனுப்பிக்கிட்டு இருந்தால் நம்ம என்னத்துக்கு இங்கே இருக்கிறோம்? நம்மளுக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். இவங்க குக்கு இவங்க சமைக்கிறாங்க அப்படின்னா இவங்க சமையலில் போய் நம்ம போய் நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி சமைச்சிக்கிட்டா இருக்கிறோம். அவங்க தான் சமைக்கணும், அவங்க சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க சமையலை மட்டும்தான் செய்யணுமே தவிர போஸ்ட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நேரடியாக வந்து பேசுகிறாங்க. உடனே அப்படியே டெம்பர் ஆகிடுது, அப்படியே ரைஸ் ஆகி நீ எப்படி இப்படி வந்து என்னை பேசலாம், எப்படி நீ கேட்கலாம், நீ வந்து எப்படி நீ இது பேசலாம், நீங்கள் இந்த ஷோவிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரியங்கா வந்து மணிமேகலை மிரட்டுற அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ஆடியோ விட்டுருக்குறாங்க. அந்த ஆடியோலாம் கேட்கும்போது பிரியங்கா எவ்வளோ ஆக்ரோஷமாக கத்துறாங்க. நீ இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நீ இந்த ஷோவை தொகுத்து வழங்கவே கூடாது, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ இந்த ஷோவையும் தொகுத்து வழங்குறதுக்கு பிரியங்கா வேணும், பிரியங்கா தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. அடுத்த குக்கு வித்து கோமாளியெல்லாம் பார்த்திங்கன்னா பிரியங்கா தான் தொகுத்து வழங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பிரியங்காவும் மாக்காப்பாவும் தொகுத்து வழங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆச்சரியப்படல முடியும், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு நிலைமை. அந்த மாதிரி இதாகிடுச்சு. பிரியங்காவும் மக்காப்பாவும் சேர்ந்து பண்ணுற அக்கப்போர் அதிகமாக இருக்குது. ஒரே அப்படியே ஒரே ஸ்டைலு, ஒரே பேச்சு, ஒரே அந்த டபுள் மீனிங் பேச்சு இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கணும்னு பார்க்குறாங்க. இது வந்து சரிப்படாது. இதை வந்து ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இருக்குது. சரி, இந்த சண்டை இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும்போது நீ எதுக்காக இப்படி பேசுகிற, மரியாதை இல்லாமல் பேசுகிற, அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு பிரியங்கா சொல்லும்போது கூட மணிமேகலை சரி நீ அப்படி தான் பேசுவேன்னா பேசிட்டு போப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அங்கிட்டு போயிட்டு நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கிட்டலாம் சொல்கிறாங்க, என்னங்க இது மாதிரி நடக்குது என்னங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஷூட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த ஷூட்டெல்லாம் முடிஞ்சு அந்த இதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. போன பிறகு அடுத்த ஷூட்டு நடக்கும்ல, அந்த ஷூட்டு வந்து நடக்கும்போது மணிமேகலை வந்து பிரியங்காவை வந்து வெல்கம் பண்ண கூட மாட்டேங்கிறாங்க. பேரை சொல்ல கூட எனக்கு புரியலைங்க. அவெல்லாம் ஒரு ஆள், அவள்கிட்டலாம் போய் நான் பேரை சொல்லி வெல்கம் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாமே இது பண்ணுறாங்க. அப்புறம் வெல்கம் பண்ணி கூப்பிட்றாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவங்க சில விஷயங்கள்ட்ட போய்ட்டு அவங்க பக்கத்துலேயே போகவே இல்லை. அப்புறம் நிகழ்ச்சியில் இருக்கிறவங்க எல்லாமே சொல்கிறாங்க, நீங்கள் தான் நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் போய் என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போய் அவங்க கூட போய் பேசணுங்க, கனெக்ட் பண்ணணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் அவளுக்கும் ஒத்து வராதுங்க, நான் போய் அங்கே கனெக்ட் பண்ண முடியாது. அதே போல் வந்து அவர் தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இர்ஃபான் கூடயும் நான் கனெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து வேணால் நீங்கள் இது பண்ணிக்கோங்க, நான் கனெக்ட் பண்ண மாட்டேன், நான் பேசுகிறேன், இது மாதிரி சும்மா நான் ஹோஸ்ட் பண்ணுறதோட நான் நிப்பாட்டிக்கிறேன், என்னை பிரியங்கா கூட போய் பேச சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த இதில் நீங்கள் ஹோஸ்ட்டு, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், பிரியங்கா கூட போய் பேசுங்க, பிரியங்காட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிச்சோன்னா தான் ரொம்ப எகிரிச்சு மணிமேகலை. கேட்கவே முடியாது. எதுக்காக நான் மன்னிப்பு கேட்கணும், ஏன் கேட்கணும், நான் என்ன தப்பு பண்ணது தப்பு எல்லாம் அவங்க, என் வேலையை அவங்க பண்ணாங்க, அவங்க வேலையை நான் பார்த்தேன்னா என் வேலையை ஏன் பண்ணுறாங்க, அவங்க பெரிய ஹோஸ்ட் அப்படி தொகுப்பாளினி அப்படின்னு சொல்லி அவார்டெல்லாம் வாங்கினோன்னே மண்டக்கருவம் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு அப்படின்னு பேசும்போது, இல்லை நீங்கள் மன்னிப்பு கேட்டால் தான் உங்களுக்கு 2-3 ஷோவே கிடைக்கும் அப்படிங்கும்போது, அப்படிலாம் எனக்கு ஷோ வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க, நான் போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு வெளியே கிளம்பி போயிட்டே இருந்துட்டாங்க. இதை வந்து அங்கே இருக்கிற வந்து செஃப்பு தாமும் சரி, மாதம்பட்டி ரங்கராஜும் சரி, யாருமே வந்து இது பண்ணல. தர்ஷன் கூட கேட்கல. தர்ஷன் கூட அடுத்த ட்ரிப்பு அவங்க நிற்கிறானா இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பிரியங்கா வந்து இப்போ அடுத்த குக்கு வித்து கோமாளியை வந்து
போஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்து இந்த மாதிரி ஒரு ஆள், ஒரே ஆள் இவ்வளோ தூரம் வந்து விஜய் டிவியே வந்து ஆக்கிரமித்து செயல்படுறாங்க அப்படின்னா இதை கேட்குறதுக்கு ஆளே கிடையாதா? மணிமேகலைக்கு நடந்தது மாதிரி ஏற்கனவே நிறைய பேத்துக்கு நடந்திருக்கு. அவங்களாம் வெளியே சொல்லவே இல்லை. இப்போ வந்து ஆதங்கமாக வந்து இது பண்ணுறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா மணிமேகலை வெளியே வந்த பிறகு ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோலாம் போட்டு பிறகு குரேஷி போய் ஒரு கமெண்ட் போடுறாரு. அந்த கமெண்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது மாதிரி நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி சூஸ் பண்ணுறியோ அப்படி சூஸ் பண்ணு, அதுலேயும் நீ வெற்றி பெறுவ அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. இது சாதாரண ஒரு சராசரி மனுஷன், அந்த பிரச்சனையை தெரிஞ்ச ஒரு மனுஷன் சொல்கிற ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை. இது வந்து மணிமேகலை அதை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷப்பட்டுருக்கலாம். சரி, நமக்காக வந்து குரேஷி கூட போட்டிருக்காப்புல, பிரியங்காவுக்கு நெருக்கமானவர் அப்படின்னு யோசிச்சுப்பாங்க. ஆனால் அதை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு உடனே பிரியங்கா போய் அவன் குரேஷியை திட்டி குரேஷி உடனே அந்த இதை டெலீட் பண்ணிவிட்டு மணிமேகலை ஃபாலோ பண்ணுறதையும் அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டார். இதை பார்க்கும்போது பிரியங்கா எவ்வளோ தூரம் வந்து அந்த கேம் ஷோ விட்டு வெளியே வந்த பிறகுமே பார்த்திங்கன்னா ஒரு டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது, எல்லாத்துக்குமே தெரியுது. இது வந்து குரேஷியை வந்து ஒரு பெரிய ஆளாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குது. ஏன் இந்த சீசனில் புகழை வந்து ரொம்ப ரொம்ப டம்மியாக ஆக்கி விட்டாங்க? எல்லாமே பிரியங்கா தான். ஏன்னா புகழ் கிட்டத்தட்ட ஒரு 4 சீசனாக வந்து புகழ் அப்படின்னாலே அது ஒரு சின்ன பசங்கள்லேருந்து பிடிக்கும். இன்னமும் அதே காமெடி, அதே சென்ஸு, அதே ஆக்டிங்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு வடிவேல் அளவுக்கு வந்து புகழ் பண்ணுறாப்புல. ஆனால் குரேஷி என்ன பண்ணுறாப்புல, அந்த டைலாக் விட்றது கொஞ்சம் இதாக பண்ணுறாப்புல, காமெடியாக டைலாக் பேசுகிறாப்புல, அவ்வளோதான். இது ரெண்டுக்குமே ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. ஒரு பாடி லாங்குவேஜ், அவர் டைலாக், இதுக்கு ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. புகழை வந்து சின்ன பசங்கள் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே பிடிக்கும். அப்படிப்பட்ட அந்த இதை அவனை இந்த சீசன் ஃபுல்லாக பிரியங்கா வந்து ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரி, அப்படியே மோசமாக அவனை கேவலப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டாங்க. அதை தாண்டி அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் எங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணுறானோ அங்கெல்லாம் போய் அவனை மட்டம் தட்டுறது தான் வேலையாகவே இருக்குது. அதுதான் வந்து ரொம்ப மோசமாக வந்து யோசிக்க வந்துச்சு. குரேஷியை வந்து பெஸ்ட் கோமாளி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க. கொண்டு போகிறது ஒரு தப்பு கிடையாது. பெஸ்ட்டு கோமாளின்னு முடிவெடுக்கிறது மக்கள் தான். யார் பெஸ்ட்டு கோமாளி அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் முடிவெடுப்பாங்க. அதுக்கு வந்து குரேஷியை தான் நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோம், குரேஷி தான் நல்ல குரேஷி நல்ல காமெடி பண்ணுறாப்புல, மிமிகிரி பண்ணுறாப்புல, அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, எல்லாமே சொல்லிட்டு போங்க. அதையும் புகழ் பொறுத்துக்கிட்டு தான் இருந்தாப்புல. புகழுக்கும் வந்து பிரியங்கா மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு டென்ஷன் இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா அது இர்ஃபானும் பிரியங்காவோட சேர்ந்துக்கிட்டு புகழை வந்து மட்டப்படுத்துறது இதெல்லாம் வந்து நிறைய பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டே இருந்தவங்க தான். இப்போல்லாம் புகழெலாம் வெளியே வந்து நிறைய விஷயங்களை சொன்னார் அப்படின்னா பிரியங்கா அங்கெல்லாம் இருக்கவே முடியாது. சரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆறுதல் அப்படின்னா தாமுவும் மாதம்பட்டி ரங்கராஜும் சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை. சரி, அதை தாண்டி ஏற்கனவே குக்கு வித்து கோமாளியில் மணிமேகலை நல்லா தெரிஞ்ச வெங்கட்பட் அவர் வந்து இப்போ வந்து டாப்பு குக்கு டூப்பு குக்கு சன் டிவியில் வந்து இது பண்ணுறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் மணிமேகலைக்கு அந்த போட்ட கமெண்ட்டை பார்த்தோன்னா அவர் வந்து உடனே அதில் போய் லைக் பண்ணியிருக்காரு. கமெண்ட் எதுவுமே போடலை, லைக் பண்ணியிருக்காரு வெங்கட்பட். அப்படி லைக் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது நல்லா தெரியும். அவர் இந்த ஷோவில் இருந்திருந்தார் அப்படின்னா பிரியங்கா அப்படி பேச விட்டுருக்க மாட்டார். பிரியங்கா அப்படி பேசியிருந்தாலும் கண்டிப்பாக நேரடியாக மூஞ்சிக்கு நேராகவே கேட்டிருப்பார் வெங்கட்பட். இந்த அளவுக்குலாம் வந்து விட்டுருக்க மாட்டார். கேட்கணும், உடனே சம்மந்தப்பட்ட இடத்துல கேட்கணும். அப்படியே பிரியங்கா வந்து கோச்சிட்டு போனாலும் பரவாயில்ல போங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். பிரியங்காவை டைட்டில் வின்னராக கொண்டு வரணும்னு விஜய் டிவி ஆசைப்பட்டால் அவங்க அதுக்காக வந்து ஒரு ஷோவே வந்து காலி பண்ணுவாங்களா? ஏற்கனவே குக்கு வித்து கோமாளி அங்கிட்டு தனியாக பிரிஞ்சு சன் டிவி ஒரு சைடு போயிடுச்சு, இங்கே ஒன்று இருக்குது. இதையும் வந்து இப்படி வந்து நாஸ்தி பண்ணிகிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? இப்போ அவசர கதியில் குக்கு வித்து கோமாளியே முடிக்கிறாங்க. மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தது முன்ன மாதிரி இல்லை இந்த ஷோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. அப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாத்துக்குமே இருக்குது. குக்கு வித்து கோமாளியை பார்த்தவங்க எல்லாருக்கும் இந்த பிரியங்கா வந்து அக்கப்போர் பண்ணது எல்லாமே. இப்போ மணிமேகலையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணி விட்டாங்களா? வெங்கட்பட்டு வேறு இது பண்ணிட்டாரா, லைக் போட்டிருக்காரா? அதனால் வெங்கட்பட்டு கண்டிப்பாக வந்து அடுத்த ட்ரிப்பு சன் டிவியில் கூப்பிட்டு வந்து நீ பண்ணுமா டாப்பு குக்கு டூப்பு குக்கு வா, இங்கே வந்து நீ ஹோஸ்ட் பண்ணு, உனக்கு ஹோஸ்ட் தானே பிடிக்கும், தூப்பால் நீ தானே வரணும், வா இங்கே வா அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா மணிமேகலை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்டவர் வந்து கண்டிப்பாக மணிமேகலைக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை விடமாட்டார் வெங்கட்பட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மணிமேகலைக்கு மாறுதல் தான். ஏன்னா புகழ் கூட குக்கு வித்து கோமாளியில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வெங்கட்பட்டு சொல்லியிருந்தாரு அப்படின்னா அங்கிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குது புகழுக்கு. ஆனால் விஜய் டிவி தான் நம்மளை வளர்த்துச்சு அப்படின்னு நினச்சி தான் வந்து புகழ் குரேஷி 2 பேருமே இங்கே வந்தாங்க. ஆனால் அதே விஜய் டிவியில் வளர்ந்த பிரியங்கானால் விஜய் டிவியில் யாரெல்லாம் செல்வாக்காக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் டம்மியாக்கணுங்கிற எண்ணத்தில் அவங்களெல்லாம் கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், மட்டப்படுத்தணும், அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா
ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, கப்பை வாங்கிட்டாங்க. குக்கு வித்து கோமாளியில் அவங்க தான் கப்பு வாங்கிட்டாங்க. சரி, அவார்டு வாங்கிட்டாங்க, போய் வெளிநாட்டுக்கு போய் அப்படியே ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு பிரச்சனை ஓடுது என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். மாக்காப்பா என்ன சொல்லணும்? மாக்காப்பா எல்லாமே வந்து பிரியங்கா கூட நெருக்கமாக இருக்கவங்க எல்லாருமே சைலண்ட்டாகவே இருக்காங்க. எதுக்கு அக்கப்போரு, இதெல்லாம் வேணாம், நமக்கு தேவையே இல்லை, இந்த பஞ்சாயத்தே நமக்கு வேணாமியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. பிரியங்கா கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கவங்க, மணிமேகலைக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து அமைதியாக இருக்காங்க. ஒரு வேளை உங்களுக்கு பிரியங்கா இந்த மாதிரி தான் கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஏன் போய் அதை போய் பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து பிரியங்காவுக்கு வந்து நிறையா ஸ்டார்ட் மியூசிக்கு, அந்த மியூசிக்கு, இந்த மியூசிக்குன்னு எல்லாத்தையுமே கொடுத்து, சூப்பர் சிங்கரும் கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து, இப்போ குக்கு வித்து கோமாளியும் கொடுக்க போகிறானுங்க. அதுதான் நடக்க போகுது. அது நடந்தால் யாருமே குக்கு வித்து கோமாளியை பார்க்க மாட்டானுங்க. ஏற்கனவே பார்க்குறதுக்கு இப்போ ரொம்ப இதாக இருக்குது. அடுத்த சீசனில் புகழ் வருவாப்பிள்ளையான்னு கூட சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இந்த சீசனில் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க அவரை. ரொம்ப ஒஸ்ட்டு கோமாளி அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. நிறைய கோமாளிகளை பாருங்களேன், நீங்கள் வந்தவங்களே நிறைய கோமாளிகள் வந்து திரும்பவும் வரவே இல்லை. இந்த சிபி வந்துச்சு, அப்புறமா பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் வந்தாப்புல, நிறைய பேர் வந்தாங்க. வந்தவங்க எல்லாருமே அப்படி அப்படியே ஒரு ஒரு ஷோ 2 ஷோவில் போயிட்டாங்க. எல்லாமே பிரியங்காவோட டாமினேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. வேணாம், நமக்கு ஏன் நம்ம பேரை கெடுத்துக்கிட்டு ஓடுறா அப்படின்னு ஓடி போயிட்டாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பிரியங்கா தரப்பு, நிகழ்ச்சி தரப்பு இவங்கெல்லாம் வந்து ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. பிரியங்கா தரப்பில் ஒன்றும் சொல்லலை. செப்பு வந்து வெங்கட் பட் வந்து அவர் வந்து ஒரு மணிமேகலைக்கு ஆறுதலாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம் தொடர்ந்து என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து அப்டேட்டு போடுறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்மளை ஆதரவு கொடுங்க.